ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். இது வந்து கன்க்ளூஷன், இந்த ஒர்க் ஷாப்போட கன்க்ளூஷன் அண்ட் பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, இந்த பிஸ்னஸ் நான் ரொம்ப சீரியஸாக இருக்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன மாதிரி ப்ராப்ளம்னா, இதில் இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் மாதிரி. உங்களுக்கு 90% ரிட்டர்ன் வந்தே ஆகும். 10 பொருள் அனுப்புறீங்கன்னா 2 பொருள் என்ன ரீசனாச்சும் வச்சு ரிட்டர்ன் வந்துடும். சில டைம் கொரியர் பையனே கொடுக்க முடியாதுன்னு கூட ரிட்டர்ன் வந்துடும், நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும். ஐயோ எனக்கு ரிட்டர்னாக வருது, நான் லாஸில் போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ரிட்டர்ன் வந்தால் லாஜிஸ்டிக் சார்ஜ், சர்வீஸ் பண்ணுறதுக்கான சார்ஜ் மட்டும் தான் பிடிப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் நீங்கள் யூனிட்ஸ் நிறைய 100 யூனிட் விற்கையில் 10 யூனிட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உங்கள் ப்ராஃபிட்டோட மைனஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு கோப்பப் ஆகிக்கிறோம். ஸோ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். ரிட்டர்ன்ஸை பயந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை நிறுத்திடாதீங்க. ரொம்ப சீரியஸாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாயில ஆரம்பிக்கலாம். ஆனால் ப்ராடக்டை பொறுத்து தான் அதுவும். என்ற நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளோ ஆரம்பிக்கலான்ட்டு. 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல சின்ன பொருள் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி சொல்றேன்னா, பொருளை 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 50 யூனிட்டோ 25 யூனிட்டோ நீங்க 5,000 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ அந்த 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. பட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அசர்ட் ஆயிரும். ஸோ லாங் ரன்ல என்ன ஆகும், உங்களோட ப்ராடக்ட் நிறைய ஆக ஆக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்புறம் நீங்க ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுனா ஏகப்பட்ட ஃபேக் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. கால் பண்ணி நான் இந்த சர்வீஸ் பண்றோம், அந்த சர்வீஸ் பண்றோம், எனக்கு இது மாதிரி காசு பே பண்ணுங்க, அந்த மாதிரி பே பண்ணுங்க அப்படின்னு நிறைய. நான் அமேசான்லேருந்து கால் பண்றேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவேரா இருங்க. ஒரிஜினலாக அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் கால் பண்றாங்களா அப்படின்னு. சப்போஸ் நீங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கியூரியஸா பாருங்க. ஃபேக் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர்லயுமே ஃபேக்கிங் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. பொருளை வாங்கிட்டு வேணுக்குன்னே ரிட்டர்ன் கொடுக்கறது, நெகட்டிவ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது அவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம். எந்த பிஸ்னஸ்க்குமே சரி இந்த மாதிரி பிரச்சனை, நீங்க கடையே வச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ பிஸ்னஸ்னாலே இப்படிதான். இதுக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலாவே இல்லை. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஆனா அதுக்குன்னு சர்டைன் மெட்ரிக்ஸ், எப்பவுமே ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்டா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ், நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதை சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதே ப்ராடக்ட்டே நம்மளும் வாங்கி வித்துடலாம், எங்க விற்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. நாங்கள் எங்கள் ட்ரைனிங்ல கூட எங்கள் ப்ராடக்ட்டை ஹைட் பண்ணிட்டு தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். ஏன்னா என் ப்ராடக்ட்டே நான் என்கிட்டயே ட்ரைனிங் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து எங்கே வாங்குறது கேட்பாங்க. நான் 2-3 வருஷமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் நான் சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு ட்ரைனிங் போனாலுமே ப்ராடக்ட்டை ரிவீல் பண்ண மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை ரிவீல் பண்ணேன். அது வந்து அந்த டைம்னால இப்போ நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை நிறுத்தியாச்சு. ஸோ அதனால தான் தைரியமாக ரிவீல் பண்ணேன். ஒஸ்ட் கேஸ் பிரதர்ஸ், இந்த பிஸ்னஸ் இறங்கிட்டீங்க, சேல்ஸ் நடக்குது, நிறைய சீட்டிங் நடக்குது, நிறைய ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி ஏதோ ஒரு லூப் ஹோல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் உங்க 3 monthsல அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருச்சுன்னா 3 months கழிச்சு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டும் சரி அந்த அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி தான் வைப்பாங்களே தவிர அவங்களே எடுத்துக்கிற மாட்டாங்க. அந்த அமௌண்ட்டை திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வேற ஒரு ஜிஎஸ்டி உங்க ஒய்ஃப் நேம்லயோ இல்லை உங்க பிரதர் நேம்லயோ எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓனர் ஜிஎஸ்டி எடுத்து மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பிகினராக இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு இகாமர்ஸ் சைட் ஆரம்பிக்க போகிறேன், ஓன் வெப்சைட் ஆரம்பிக்கிறேன், ஓன் டொமைன் வாங்கி, பிகினர்ஸ் தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டமரை கொண்டு வரதுக்குள்ள நீங்கள் ஏகப்பட்ட அமௌண்ட் சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு யாரும் ட்ரஸ்ட்வர்த்தியாக நம்ப மாட்டாங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை நம்புற அளவுக்கு. ஸோ தயவு செய்து நோ டு பர்சனல் இகாமர்ஸ் வெப்சைட். இந்த பர்சனல் இகாமர்ஸ் வெப்சைட் நான் பண்ணித்தரேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன், உங்கள் வெப்சைட்டை நான் பூஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகும். தயவு செய்து பண்ணாதீங்க. நான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்னா பண்ணுங்க. இது எல்லாருக்குமே தெரியும், நான் லோக்கல்ல தான் பண்ண போறேன்னா பண்ணுங்க தயவு. அதே மாதிரி இந்த மாதிரி இகாமர்ஸ் ட்ரைனிங்ட்டு நிறைய போஸ்ட் பார்ப்பீங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் ட்ரைனிங் எங்க கொடுக்குறாங்கன்னா அவங்கவுங்க மார்க்கெட் பிளேசஸ்லேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அமேசான் மார்க்கெட் பிளேஸ் போனாலும் சரி, ஃப்ளிப்கார்ட் மார்க்கெட் பிளேஸ் போனாலும் சரி, அவங்களே செல்லர் யூனிவர்சிட்டி வச்சு எல்லாரையுமே எஜுகேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தன்ட்டா போகணும். நீங்கள் வீடியோஸு ஃபேஸ்புக்கில் நிறையா பார்க்கலாம். பட்
அந்த சில பேருக்கு அந்த சீக்ரெட் ரெசிபி சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். எப்படிலாம் பண்ணி இத தப்பிக்கலாம்? எப்படிலாம் அந்த ப்ராடக்ட்ட கொண்டு வரலாம்? அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் தான் தெரியாது. ஸோ அதுதான் நம்ப எங்களோட ட்ரெய்னிங்ஸ்ல சொல்லி தர போறோம். ஸோ எப்படிலாம் இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்ட மட்டும் எடுத்துட்டு வந்து, பிரதர் எனக்கு இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு தெரியல. என்ன மாரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. லிஸ்ட் பண்றது எல்லாமே அவங்க சொல்லிக் குடுத்துருவாங்க. சேல்ஸ் புஷ் பண்றது, அ என்ன மாரி டைட்டில் வைக்கிறது, என்ன மாரி கீவேர்ட் ஆட் பண்றது அதெல்லாம் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ட்ரெய்னிங்க்கு நீங்க ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ரூ. 5000 தாங்க நான் உங்கள ரிச் ஆக்கிர்றேன். இந்த ட்ரெய்னிங்ல ஏ டூ இசட் சொல்லி தரேன். 999 தாங்க அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. தயவு செய்து போகாதீங்க. ரூ. 2000 ரூ. 3000க்கு மேல மேக்ஸிமம் இந்த ட்ரெய்னிங்க்குலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்க கத்துக்கணும்னு இருந்தா. ஸோ அதுதான் ட்ரெய்னிங்க்கு ரூ. 3000 ரூ. 2000 அதுக்கு மேல மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி நாலேட்ஜ் ஷேரிங் செஷனுக்கு. அதுதான் என்னோட பெர்சனல் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் மூலமா ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் கிடைச்சிரும். நீங்க எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். வீட்ல இருந்துகிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காது. அந்த வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் மாரி 9 டூ 5 டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காது. அப்புறம் ஃபினான்ஷியலா நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் வந்து அவர நம்பி தான் இருந்தேன், இவர நம்பி தான் இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆயிடலாம் இந்த பிசினஸ் மூலமா ப்ராப்பரா பண்ணா. ஸோ இது என்னோட பெர்சனல் அட்வைஸ். இது வந்து எங்களோட ஃபெயிலியர்ஸ், எங்களோட சக்சஸ்ல இருந்து குடுக்குற சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் இது. ஆ ஸோ லாஸ்ட்டா ஒரே ஒரு ஸ்லைட் இருக்கு. அத மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுர்றேன். ம். இது இது வந்து ம். சும்மா ஒரு கேள்வி மாரி தாங்க நான் ஒரு என்ன சொல்றது? ஒரு ப்ரோவர்ப் மாரி முடிச்சுக்கலாம் அப்டின்ட்டு. "ஒய் டு வி ஃபால் இன் லைஃப்" அப்டின்ட்டு. ஸோ உங்களோட ஆன்சர்ஸ சாட்ல டைப் பண்ணுங்க. அ "ஒய் டு வி ஃபால் இன் லைஃப்" நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். இது பண்ணேன், அது பண்ணேன். ஒய் டு வி ஃபால் இன் லைஃப்" அப்டின்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆன்சர்ஸ சாட்ல டைப் பண்ணுங்க. நான் என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு ஒய் டு வி ஃபால் இன் லைஃப்? ஏன் நம்ப வீழ்கிறோம் வாழ்க்கையில? விழுந்துர்றோம். Bec becoming become a rising again because of less knowledge, improper planning and execution. It's a big mistake. Rubihina, Navaskar, improper planning, execution, becoming a ஸோ யா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க சொன்னது தான் நானும் சொல்ல போறேன். வேற ஒன்றும் இல்லை. வி ஃபால் இன் லைஃப் ஸோ வி கேன் லேர்ன் அப் அண்ட் பிக் அவர் செல்ஸ் அப். ஸோ நம்ம என்ன சொல்றது, இந்த உலகத்து தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கீழே வந்துட்டா நம்மளா தான் எந்திரிச்சிருக்கணும். அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ வி கேன் லேர்ன் டு பிக் அவர் செல்ஸ் அப். நம்மளே எந்திரிச்சு நம்மளே பார்த்துக்கணும். ஸோ வித் தட் ஐ கன்க்ளூட் மை செஷன்.